வணக்கம். நான் டி.ஆர். சுவாமிநாதன், இந்து கல்வி நிறுவனங்களின் நிர்வாகிகள் சங்கத்துடைய மாநில தலைவர். தற்போது தனியார் பள்ளிகள் ஒழுங்காற்றும் சட்டம் மற்றும் விதிகள் புனரமைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இருந்த 73 மற்றும் 74ஆம் ஆண்டு விதிகள் மற்றும் சட்டம் 2018-23 என்று புனரமைக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் பள்ளி குழு அமைத்தல் வேண்டும். ஏற்கனவே இருந்த சட்டத்தின் அடிப்படையில் கல்வி முகாண்மையிலிருந்து 6 உறுப்பினர்கள் பள்ளிக்குழுவிற்கு நியமனம் செய்யப்படுவார்கள். அதோடு பள்ளி தலைமை ஆசிரியர் ஒருவர் பதவி வழி உறுப்பினராகவும் 3 ஆசிரியர் பிரதிநிதிகளும் 1 அலுவலக பணியாளரும் பெற்றோர் ஆசிரியர் கழகம் இருந்தால் ஒருவரும் உறுப்பினராக இருந்து வந்தார்கள். தற்போது புனரமைக்கப்பட்ட சட்டம் மற்றும் விதிகளின்படி கல்வி முகமையிலிருந்து 5 உறுப்பினர்கள் மட்டுமே பள்ளிக்குழுவிற்கு நியமனம் செய்யப்பட வேண்டும். அதோடு தலைமை ஆசிரியர் ஒருவர், ஏற்கனவே இருந்த 3 ஆசிரியர் பிரதிநிதிக்கு பதிலாக 2 ஆசிரியர் பிரதிநிதிகள், அவர்களும் பணி மூப்பில் உள்ள 2 ஆசிரியர் பிரதிநிதிகள் உறுப்பினராக இருக்க வேண்டும். அலுவலக பணியாளரை பொறுத்தவரையிலே இளநிலை உதவியாளர், ஆய்வு உதவியாளர், பணி நிலையில் உள்ள அலுவலக பணியாளர்கள் உறுப்பினராக இருத்தல் வேண்டும். பெற்றோர் ஆசிரியர் கழகம் இருந்தால் பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர் ஒருவர் இருத்தல் வேண்டும். இதுதான் புனரமைக்கப்பட்ட புதிய சட்டம் மற்றும் விதிகளின்படி அமையப்பட வேண்டிய பள்ளிக்குழு. நன்றி.